காஞ்சிபுரத்துல முக்கிய பகுதியாக இருக்கிற காந்தி ரோட்ல 34வது வட்டத்துல நடக்கிறதுங்க. இது வந்து 40 வருஷத்துக்கு முந்தி எங்களுக்கு பாதாள சாக்கடை எல்லாரும் சாங்ஷன் பண்ணி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு நல்லா இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல தனமா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 2 வருஷமா எங்களுக்கு இந்த பாதாள சாக்கடையில பெருச்சாலிங்க தொல்லை. ரெண்டாவது நாங்க எங்களுக்கு ஜென்ரேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இருந்த வீடுங்களை விட இப்போ இருக்கிற வீடுங்க ஜாஸ்தி, மனுஷங்க ஜாஸ்தி, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால அடிக்கடி அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருது. அந்த சமயத்துல நாங்க கவுன்சிலர்கிட்ட தெரிவிக்கும் போது கண்டிப்பா அவர் உடனே லாரி கொண்டாந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் செய்யலன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. நாங்க சொல்லும் போதெல்லாம் அவர் அடைப்பு எடுக்கிறாரு. எடுத்துட்டு போன மறு நிமிஷமே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல மறுபடியும் எல்லாம் இதாயிட்டு மேலே வந்துடுது தண்ணிங்க. இதே நிலைமை இருக்கும்போது குடிக்கிற தண்ணியாவது எங்களுக்கு போதுமானதா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா குடிக்கிற தண்ணியில அடைப்பு ஜாஸ்தி ஆயிட்டு குடிக்கிற தண்ணியில கால் வைக்கவே முடியாத நிலைமை இருக்கு எங்களுக்கு. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க நேத்துல இருந்து பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க. பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிள்ளைங்க இந்த தண்ணியில நடந்து போக முடியாம வாங்கி கொடுத்த புது ஷூல இருந்து வாங்கி கொடுக்குற புது ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் நனைந்தி நாத்தை எடுத்துட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் மூக்குல சிந்துது, அது ஜலதோஷம், இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வருது. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கணும்ன்றதுனால நாங்க கலெக்டர்கிட்டையும் ஒரு 15-20 நாளைக்கு முந்தி மனு கொடுத்தோம். நகராட்சியிலையும் மனு கொடுத்துருக்குறோம். நம்ம கவுன்சிலர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கிட்டையும் நாங்க சொல்லி பார்த்துட்டோம். முடியல. நேத்துல இருந்து ஸ்கூல் ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பமாகும் போது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி நகராட்சி என்ன எங்களுக்கு போதுமான வசதி செஞ்சு தருமான்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நகராட்சி கிட்ட உங்க மூலமா எல்லாம் தெரிவிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்கு நிரந்தர தீர்வு வரணும். அதையும் மிஞ்சி எங்களால எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும். இது முஸ்லிம் ஃபுல்லா முக்கால்வாசி முஸ்லிம் இருக்கிற ஏரியா தெரு. இதுல நாங்க படுற அவஸ்தை ரொம்ப. கொஞ்சம் எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு இது நிரந்தர தீர்வு காணணும். செய்யறவங்க எல்லாம் நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லல. இப்போதைக்கு போனமானதான் இல்லை. எந்த இதுவும் சின்ன தெரு. இவ்வளவுதான் என்னாலும். என் பேர் ஷமீமு. நான் இங்கே 20 வருஷமா இருக்கேன். கல்யாணம் எனக்கு 20 வருஷம் ஆகுது. இங்கே தான் இருக்கோம். இந்த பாதாசுகட தண்ணி அடுப்பால் கொஞ்சம் எங்களுக்கு இங்கே சுகாதாரம் சரியில்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்க முடியல. இந்த தண்ணி அந்த தண்ணி ரெண்டுமே சேர்ந்து வருது. பசங்க பெரியவங்க எல்லாருக்கும் நோய் வர ஆரம்பிச்சிச்சு. சேத்துப்புண்ணு அப்படி இப்படின்னு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தண்ணியால் இப்போ கம்பத்தாண்டெல்லாம் தண்ணி தேங்கி இப்போ அந்த கம்பமே வீர மாதிரி இருக்குது. எந்த நேரத்தில் என்ன ஆகும், யாருக்கு என்ன ஆகும்னு தெரில. பயந்து வாழ வேண்டிய நிலைமையாக இருக்குது. இப்போ எங்களுக்கு எவ்வளவோ இது பண்ணிட்டோம். நாங்கள் மாநகராட்சிகளுக்கு நாங்கள் ரொம்ப அன்போட ரொம்ப இதுவாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் தெருக்கு எங்களுக்கு இந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கணும். எல்லாருக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நீங்கள் செஞ்சே ஆகணும். மாநகராட்சிகளுக்கு நான் என்னால் முடிஞ்சவருக்கு வேண்டுகோள் கொடுத்துக்கிறேன். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி எங்களால் பிடிக்க முடியல, இருக்க முடியல. இதுதாங்க உண்மை.